எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் இவங்க அதுலேருந்து ஈஸியாக வந்துடுவாங்க. அதனால் அந்த கூழாங்கற்களை பார்த்து நீ ஏன் பயப்படுற, அதெல்லாம் வந்து நீ போகக்கூடிய பயணத்தில் போகக்கூடிய வேகத்தில் அதெல்லாம் அடித்து. கடகராசினருக்கு அம்மன் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு உங்க டாரட் ரீடர் மூலமா சொல்லுங்க மேம். ஸோ கடகராசி இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் முதல்ல வந்து பார்க்கலாம். கடகராசிக்கு காளி காமாட்சி. ஸோ அப்போ இவங்க வந்து காளி காமாட்சி ரொம்ப ஃபேவரட்டானவங்க போல. இன்னொன்று சில பேருக்கு காளி ரொம்ப வழிபட மாட்டாங்க, ஆனால் இவங்க வழிபடினாலும் அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் எப்பவுமே இவங்களுக்கு வந்து இருக்கும். ஏதாவது மிகப்பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் காளியம்மன் எப்படியாவது அவங்கள வந்து காப்பாற்றி விட்டுறாங்க, ஏதாவது ஒரு நபர் மூலியமாக கூட. ஸோ அப்படியான ஒரு விஷயம் இருக்குது இங்கே அதுதான் மெசேஜாக வருது. காளியம்மனுடைய ப்ரொடெக்ஷன் இருக்குது. அது அப்போது புயல் மாதிரியான எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் இவங்க அதுலேருந்து ஈஸியாக வந்துடுவாங்க. ஸோ அது எப்படின்றதே அவங்களால சில பேர் நோட்டீஸ் பண்ண முடியும். வழிபடுறவங்க நோட்டீஸ் பண்ண முடியும், வழிபடாதவங்க காளி வழிபடாதவங்க வந்து அவங்களுக்கு தெரியாது. அப்போ ஏதோ ஒரு தெய்வம் நம்மளுக்கு கூட இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது காளியம்மனுடைய அருள் தான் இருக்கு. ஸோ அப்போது காளியம்மனையும் அவங்க வந்து இனி வரக்கூடிய நாட்களில் வழிபடுறது இன்னும் வழிபடாத முன்னே இவ்வளோனா இப்போ வழிபடும் போது இன்னும் அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும்ன்றது கண்டிப்பாக அவங்களுக்கு கண்கூடா பார்ப்பாங்க. அதே மாதிரி காமாட்சி அம்மன் தான் இவங்களுடைய ஒரு ஆஸ்தான தெய்வமாக இருப்பாங்க. அப்போ அவங்க தரக்கூடிய மெசேஜ் வந்து இவங்க ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக இருப்பாங்க, சாஃப்டாக இருப்பாங்க. அது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் நம்ம வீக்கான பர்சன் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறாங்க, ஆனால் அது கிடையாது. ஸோ இவங்க வீக்கான பர்சன் கிடையாது. அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கான அடையாளமாகவே இருக்க போகுது. அதனால் நான் இந்த அளவுக்கு எல்லார்ட்டையும் சாஃப்டாக போயிட்டுருக்கேன் அப்படின்றதெல்லாம் இனிமேல் அந்த மாதிரியான கவலைகள்லாம் வேண்டாம். நீ உன்னுடைய கேரக்டரை இப்படியே நீ தொடரு, இதுதான் உனக்கான ஒரு குணம், இதுதான் உனக்கான ஒரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்றத ஒரு மெசேஜை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போது என்ன செய்யலான்ற போதே அது வந்துடுது. அவங்களோட குணத்திலேயே அவங்க இருந்தாலே போதும், அது எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும். ஏன்னா யாரும் அப்படியே இருக்கணும். ஆமா, ஏன்னா சாஃப்டா இருந்தா நம்ம ஃபைட் பண்ண முடியாது நினைப்பாங்க. அதுக்குதான் இங்க காளியம்மனுடைய ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கு. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவங்க சரி செஞ்சிருவாங்கன்றது. இன்னொன்னு எல்லா நல்ல விஷயங்களுக்கும் அவங்க கிராட்டிடியூட் பண்ணாலே போதும். பெருசா இவங்க வந்து அம்பாளுக்கு பூஜை செய்யறதோ இல்லை வந்து வேண்டுதல் வைக்கிறதோ பரிகாரங்கள் செய்யறதோ அப்படிலாம் பெருசா பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நம்ம மனதுக்கு நிறைவா நம்மகிட்ட சக்தி இருக்கும் போது செஞ்சு பார்த்து அழகு பார்க்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் முடியாத பட்சத்தில் நான் செய்யணுமா, என்னை செய்ய முடியலேன்றதே ஒரு குறையா இருக்கும் அவங்களுக்கு. அப்படி அந்த மாதிரியான மனக்கவலையெல்லாம் அவங்க படக்கூடாது. அதற்கு பதிலாக அப்போ எப்போல்லாம் அந்த மாதிரி மனக்கவலைகள் இவங்களுக்கு வருதோ அதற்கு பதிலாக ஜஸ்ட் வந்து கிராட்டிடியூட் பண்ணலாம், நன்றி சொல்லலாம். எதெல்லாம் நல்லது நடக்குதோ நன்றி சொல்லலாம். இப்போ அம்மா கிட்ட நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி சொல்லுவோம், நம்மளுக்கு எதாவது ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தால் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த நேரத்தில் இவங்க நினச்சி கூப்பிட்டாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் தென்படுவாங்க. அப்போது அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டாலே போதும், மற்றபடி அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வருது. ஸோ இன்னொன்று இவங்க வந்து இப்போ ருத்ராட்சம் வந்து அணியணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அம்பாள் பேர் சொல்லி கூட ருத்ராட்சத்தை வந்து அணியலாம். சிவனுக்கு தான் ருத்ராட்சம் நினச்சிட்டு இருப்பாங்க, கிடையாது, சிவசக்தி. ஸோ சக்தி இல்லைன்னா சிவன் கிடையாது. அதனால் அம்பாளை நினைச்சும் காளி தேவியை நினைச்சும், இப்போ காளி தேவியை வந்து உருவ வழிபாடு செய்ய பயப்படுவாங்க சில பேர், இல்லை வந்து எதனா பேக் ஃபயர் ஆகிடும். அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த ருத்ராட்சத்தை காளி தேவி ரிலேட் பண்ணி அவங்க வந்து வேர் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் இந்த மாதிரியான முகம்னு இருக்குல்ல மேம், இப்போ கடகராசினர் அது என்ன முகம் ருத்ராட்சம்? 5 முகம் வந்து பொதுவானது. ஆமாம், அதுக்கு பெருசாக தீட்டுலாம் கிடையாது. ஸோ அதனால் அது காளி தேவியை ரிலேட் பண்ணுற விதமாக கட்டிக்கலாம். ஸோ அதே மாதிரி இவங்க வந்து பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லையா, அந்த பன்னீர் ரோஸை வச்சு அம்பாலை வந்து பூஜை பண்ணலாம். ஸோ காமாட்சி அம்மனுக்கு பன்னீர் ரோஸ் மாலை கூட வாங்கி போடலாம், பன்னீர் ரோஸ் உதிரி ரோஸுக்கு வச்சு கூட பூஜை பண்ணலாம். இதெல்லாம் செய்யும் போது நிச்சயமாக அவங்களுக்கான அந்த ப்ராஸ்பரிட்டின்ற ஒரு விஷயம், வளம், அது அவங்க வாழ்க்கையில் ஏற்படும். ஓகே, கடகராசினர் வந்து ருத்ராஜம் அணிஞ்சா, அதுவும் அம்பாளுடைய பேரை சொல்லி, காளி அம்பாளோட பேரை சொல்லி அணிஞ்சா ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி அவங்களுடைய குணநலன் என்னவோ யாருக்காகவும் எதுக்காகவும் மாற்றிக்காம அப்படியே அவங்க சஸ்டெயின் பண்ணா இருந்தால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க மேம். உங்கள் டாரட் ரீடிங் மூலமாக அடுத்து சிம்ம ராசினருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேம். ஸோ சிம்ம ராசி முதல்ல இவங்களுக்கு என்னெல்லாம் கார்ட்ஸ் வந்திருக்கு, யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கு வந்து அன்னபூரணி.
ஸோ அப்போது இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, ஏதோ ஒரு போராட்டத்தை தாண்டி இப்போ தான் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு ஒரு காயம் இருக்கு அவங்க மனசில். ஆனால் அது உடனே சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான மெசேஜாக வரும்போது, உங்கள் காயம் வந்து சரியாகும். ஆனால் அதுக்கான டைம்னு ஒன்று இருக்குது. டைம் எடுக்கும். ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த டைம் அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நம்ம சைடில் இருந்தும் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். இப்போ ப்ரெசண்ட்டை வந்து நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகணும். சில செய்கிற விஷயங்களை நம்ம வந்து ஆன்மார்த்தமாக செய்யணும். ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே அதிலே நம்ம வந்து ஹீல் ஆகிடும். அப்போது அந்த டைமுக்கு இவங்களும் அதுக்கான விஷயத்த சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களுடைய தடைக்கற்கள் அதெல்லாம் என்னன்னா, இப்போ ஆற்றுல வந்து கல் பாறை எல்லாமே அடிச்சுக்கிட்டு வரும் அந்த தண்ணி ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கைன்ற அந்த கடல் ஆறுல இந்த தடைகள்லாம் ஒரு சின்ன சின்ன கூழாங்கற்கள் மாதிரி தான். ஸோ அதனால் அந்த கூழாங்கற்களை பார்த்து நீ ஏன் பயப்படுற, அதெல்லாம் வந்து நீ போகக்கூடிய பயணத்தில் போகக்கூடிய வேகத்தில் அதெல்லாம் அடித்து போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இனிமே வரக்கூடிய காலங்களில் அப்போ இவங்க என்ன செய்யக்கூடாதுன்ற போது, ஒரு சின்ன தடை வந்ததுன்னா அதை சுவர் மாதிரி நினைச்சிடுறாங்க. ஓகே, அது ஜஸ்ட் ஒரு கல் அப்படின்றது தெரியல. ஸோ அப்போ அந்த மாதிரி தடையை பார்த்து பயப்படக்கூடாது. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஹீலிங்க்கு டைம் எடுக்கும். ஆனால் அந்த டைம் சீக்கிரமாக உங்களுக்கு வரணும்னா செய்யக்கூடிய வேலையில் ஒரு கிரேஸோடு செய்யணும். ஆன்மார்த்தமாக செஞ்சாலே போதும், ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தாலே போதும், சந்தோஷமாக இருந்தாலே போதும், ஹீல் ஆகிடுவாங்க. இன்னொன்று இவங்களுக்கு வரக்கூடிய ரெமெடி ப்ளஸ் என்ன செய்யலாம் அப்படின்றத மாதிரியே சேர்த்து பார்க்கலாம். ஸோ அன்னபூர்ணியோட அருள் கிடைக்கிற மாதிரி இவங்க மற்ற ஜீவராசிகளுக்கு அன்னதானம் செய்யணும். இப்போ அன்னதானம்ன்ற போது சில பேர் கோவிலில் மட்டும்தான் செய்வாங்க. அதுவும் அவங்க பேரை மென்ஷன் பண்ணி செய்வாங்க. இல்லை எங்கன்னா வந்து ஆர்ஃபனேஜில் போயிட்டு செய்வாங்க. அதிலும் குறிப்பாக சில பேர்லாம் வந்து அங்கே இவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அங்கே இருக்கவங்க கிட்ட வந்து நின்று கொடுக்குற மாதிரி, இதெல்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு விதத்தில் நல்லது செய்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க பார்க்குறவங்களுக்கு ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கும். ஓகே, 2 மூணாவது என்னன்னா, மனிதர்களுக்கு கொடுக்குற அன்னதானம் தான் சிறந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுக்கணும். காக்கைக்கு எதுக்கு வேணா கொடுக்கணும். நம்ம அன்னதானம் தான் கொடுக்குறோன்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணவே தேவையில்லை. நம்மளால முடிஞ்சா டெய்லி யாருக்காவது சாப்பாடு கொடுத்துட்டு போகலாம். ஸோ அது வந்து செய்யணும். அதை செய்யும் போது இவங்களோட வாழ்க்கையிலையும் அந்த சுபிக்ஷம் எப்பவுமே நிறைவாக நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்க மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட வேணாம். இன்னொன்று அந்த ஹீலிங் தேவைப்படுதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த ஹீலிங் வேணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். மற்ற ஜீவராசிகளுக்கு இவங்க உணவளிக்கும். ஓகே மேம், இப்போ சிம்மராசினர் வந்து தடைகளை பார்த்து பயப்பட வேணாம், தடைகளை வந்து ஈஸியாக தகர்த்து எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அன்னதானம் செய்கிறது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லியிருக்கீங்க. அது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஜீவன்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, இதே மாதிரி கன்னி ராசினருக்கு அம்மன் சொல்லும் மெசேஜ் உங்கள் டாரோட் ரீடிங் மூலமாக சொல்லுங்கள் மேம். ஸோ கன்னி ராசி இவங்களுக்கான காட்ஸ் எந்த தெய்வம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இதுவும் எல்லாம் உக்கிர தெய்வமாக இருக்கே. துர்கா தேவி தான் நிறைய வந்துட்டு இருக்காங்க, துர்கை. ஸோ அதாவது இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஹீலிங் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அது வந்து உக்கிரமாக இருக்கக்கூடாது. ஆக்ஷனில் வந்து இவங்க எப்படி வேணா இருக்கும். பட் நீங்கள் பேசும் போதே வந்து இவங்க பேச்சிலே பயந்துருவாங்க, இனி இவ்வளோ ரூடாக பேசுகிறாங்க அப்படி. ஸோ இவங்களுக்கான மெசேஜே நீங்கள் உங்களுடைய அந்த பேச்சாக இருக்கட்டும், உங்களுடைய குரலாக இருக்கட்டும், அது புனிதமானது. அப்போ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதை மற்றவங்களை காயப்படுத்த யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒருத்தவங்களை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க, ஒருத்தவங்களை தேர்த்ததுக்கு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜ் இங்கே வந்து வருது. ஏன்னா இவங்களுக்குள்ளேயும் ஒரு ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்குது. அது என்னென்னா, சில பேரால் தன்னைத்தானே குணப்படுத்திக்க முடியும், சில பேரால் மற்றவங்களையும் குணப்படுத்த முடியும். அந்த ஒரு கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கிறதுனால அப்போ அது இவங்களுடைய பேச்சிலிருந்தே அது வந்து தொடங்கும். நீங்கள் உதவி கேட்டு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பொருளாவோ பணமாவோ கொடுத்து உதவணுன்றதுலாம் அவசியம் இல்லை. உங்கள் பேச்சு அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, சரியாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இவங்க என்ன செய்யலான்னா, உங்கள் பேச்சால் மற்றவங்கள குணப்படுத்த பாருங்கள். உங்கள் பேச்சை வச்சு காயப்படுத்தக்கூடாது, அந்த பேச்சு திறமை வந்து தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு மெசேஜ் வருது. இவங்க என்ன செய்யக்கூடாதுன்றது போது ரொம்ப அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது யார்கிட்டையும். இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்காங்களோ அந்த அமைதியில் தான் அம்பாவை வந்து இவங்களால் உணர முடியும். அவங்க தர அருளை பிளெஸிங்ஸ் இவங்களால் உணர முடியும். அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஓகே.
ஸோ இவங்களுக்கான ரெமெடிஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை எனக்கு பேசுகிறது தான் ரொம்ப பிடிக்கும், பேசலைன்னா நான் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ அப்போ அதற்கு தான் இங்கே பரிகாரம் அவங்க வந்து செய்யணும். என்ன பரிகாரம்னா, எப்போல்லாம் பேசணும், யார்கிட்டயாவது பேசணும்னு நினைக்கிறாங்களோ, ஏன்னா மற்றவங்கள்ட்ட பேசி பேசியே வம்பு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எப்போல்லாம் அப்படி பேசணும்னு தோணுதோ நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் அம்பாளினுடைய மந்திரங்கள், பாடல்கள் அதெல்லாம் வந்து பாடலாம், சாண்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வாய் வலிக்கிற வரைக்கும் கூட பண்ணிட்டு அப்புறம் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஸோ மற்றவங்களோட பேசுகிறத ஸ்டாப் பண்ணிக்கணும். கன்னிராசினர் வந்து அதிகமாக அவங்க வந்து அவங்க பேச்சை வந்து கம்மி பண்ணிக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. அம்பாளுடைய அருள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க.